யோகா என்பதனுடைய பொருள் என்ன? யோகா என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இதை பற்றிய ஒரு காணொளி ஏற்கனவே தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் அதிலே கூறப்படாத சில விஷயங்களை இந்த யோகா என்ற பதிவில் சேர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்துக்காக இது ஒரு சிறிய காணொளி தான். அதிலே விடுபட்ட சில விஷயங்கள் இதிலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. யோகா என்பது இணைதல், சேர்தல், கூடல் என்று பொருள்படும். இந்த யோகாவை பற்றி சிந்திக்கின்ற பொழுது யோகாவுக்குள்ளே அதிர்ஷ்டம், நல்வரவு அல்லது சிறு முயற்சியிலே பெரிய பலன் பெறல் என்ற அர்த்தமும் அடங்கி இருக்கின்றது. உபாயம் என்று கூட கூறுவார்கள் இந்த யோகா என்பதை. இன்று உலகம் முழுவதும் பலவிதமான யோகா முறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. உலகம் முழுவதும் என்று சொல்லுகின்ற பொழுது தனிய ஒரு இனத்துக்கோ தனிய ஒரு மதத்துக்கோ உட்பட்ட ஒரு விஷயம் இல்லாமல் வெவ்வேறு கோணங்களிலே, வெவ்வேறு பெயர்களிலே, வெவ்வேறு மக்களினாலே இந்த யோகா என்ற விஷயம் பின்பற்றப்பட்டு பயிற்சி மூலமாக வாழ்க்கையிலே கடைப்பிடித்து வரப்படுகின்றது. இப்போ இந்த யோகம் என்னென்ன யோகம் இருக்கின்றது என்று பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய அறிவுக்காக பக்தி யோகம், கர்ம யோகம், கடயோகம், அஷ்டாங்க யோகம் அல்லது வாசி யோகம் அல்லது குண்டலினி யோகம் அல்லது ராஜயோகம் அல்லது கிரியா யோகம் அல்லது லய யோகம், புத்த மத விபாசன, ஜைனர்களின் யோகா, சுபியிசம், சன்னி தியானம், கிறிஸ்தவ தியானம், சக்கர தியானம், சீக்கியர் யோக முறை, இவ்வாறு பல யோகங்கள் காணப்படுகின்றன. இவைகள் மத சார்பற்ற யோகம், இனம் சார்பற்ற யோகம். ஆனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற யோக தன்மைகள் மனுக்குலம் முழுவதற்கும் நன்மை தருகின்ற யோக முறை. அந்த யோக முறை குறிப்பாக அல்லது விசேஷமாக தமிழ் சித்தர்களினாலே பின்பற்றப்பட்டு வந்தது. அந்த யோகங்களுக்குள்ள தமிழ் சித்தர்களினால் பின்பற்றப்பட்டு வந்த யோகம் அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கப்படுகின்ற வாசி யோகம். வாசி யோகம் என்பது இறைவன் ஓம் என்ற பெரு வெடிப்பாக வெடித்தான். அப்பொழுது அகார, உகார, மகார, நாத, விந்து என்ற பஞ்ச வித்துக்கள் உருவாகின. இந்த பஞ்ச வித்துக்களும் இருந்துதான் பஞ்சபூதங்களாகிய மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற விஷயம் உருவானது. அதனால்தான்
பஞ்ச பூதங்களால் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டது என்பது எங்களுக்கு தெரியும். இதில் 4 வகையான யோனி வழியாக 7 வகை உயிரினங்கள் தோன்றின. அதில்தான் மனிதன் என்ற தத்துவ பிராணி இறைவனின் மாறுபட்ட உருவாக தோன்றினான். இவை அனைத்து இணைப்புகளால் உருவானது. இதை இறைவனின் யோக மாயை என்பார்கள். மனிதனுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த உலகத்தில் இறைவனை அறிய வேண்டும். இறைவன் எங்கே இருக்கின்றார் என்றால், மனிதனுக்குள்ளே தான் இறைவன் இருக்கின்றார். தன்னுள் இருக்கின்ற இறைவனை அறிந்து அந்த இறைவனோடு மீண்டும் இணைதல் அல்லது ஒன்று சேருதல் என்பதுதான் மனித பிறவியினுடைய முக்கியமான நோக்கம். இதைத்தான் நாங்கள் முக்தி, மோட்சம், ஞானம் என்று சொல்லுகின்றோம். இந்த விஷயத்தை, இந்த இரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் அஷ்டாங்க யோகம். இதன் பிற பெயர்கள்தான் வாசியோகம், குண்டலினி யோகம், ராஜயோகம். இதனை சிறிது மாற்றி செய்வதுதான் கிரியா யோகம். வாசி யோகத்தினுடைய உயர்நிலை சிவயோகம் அல்லது சிவராஜ யோகம் அல்லது சிவ தத்துவம். இதன் பகுதி மௌன யோகம், சாக்கிய யோகம் அல்லது உயிரின் சித்து. இந்த அடிப்படையில் தான் இந்த வாசி யோகம் என்னும் பகுதியினுடைய தொடர்ச்சியான பயிற்சி ஒருவர் செய்து வருகின்ற பொழுது இந்த யோகத்தினால் அவருக்கு கிடைக்கின்ற பலன்கள் என்ன? ஒருவேளை நீங்கள் கூட இந்த வாசி யோகத்தை செய்து வந்தால் உங்களுக்கு இதனால் என்ன பலன் கிடைக்கும் என்று நீங்கள் சிந்தித்தீர்களானால், முதலாவது, இந்த யோகம் செய்தால் நோய்கள் நீங்கப்பட்ட உடல் உங்களுக்குள் இருக்கும். அளப்பரிய ஆற்றல் சக்தி கிடைக்கும். அமானுஷ்ய சக்திகள், அஷ்டமா சித்திகள் என்பன கைகூடும். தானே இறைவன் போல் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களையும் செய்கின்ற வல்லமை பெறுதல். இவை இந்த யோகம் செய்வதால் கிடைக்கின்ற பலன்கள். அதே போலதான் உலக வாழ்வில் அல்லது உலக செல்வங்கள் என்று பார்க்கின்ற பொழுது என்னென்ன நன்மைகள் இந்த யோகாவினால் கிடைக்கின்றன சொன்னால், முதல்லையே அனைத்து செல்வங்களையும் பெறல் அல்லது இது பெற்றுத்தரும். இல்லற வாழ்வில் வெற்றியை கொண்டு வரும். இல்லற வாழ்வு என்பதே முழுமையான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வில் தொடக்கம் முதல் கடைசி வரை இல்லறத்தில் மகிழ்ச்சி, அமைதி, நிம்மதி, அத்தோடு சேர்த்து எல்லா செல்வங்களையும் பெற்று வாழுகின்ற அந்த வெற்றி நிறைந்த வாழ்வை கொண்டு வருதல். தொழில் வெற்றி, நாம் எடுக்கின்ற எல்லா காரியங்களும் தொழில் ரீதியாக வெற்றி அடைதல். மன அமைதி, மன அழுத்தம் நீங்குதல். எதுதான் நடந்தாலும் நமக்கு விருப்பமானதோ விருப்பம் இல்லாததோ என்ன நடந்தாலும் உள்மனம் எப்பொழுதும் அமைதியாகவே இருக்கும். உள்மனம் அமைதியாக இருப்பதால் மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. முடிவெடுக்கின்ற திறன். நிறைய பேருக்கு
தங்களுடைய வாழ்விலே முடிவெடுக்க முடியாமல் இருப்பது, மற்றவருடைய வாழ்க்கைக்கு கூட உதவ முடியாத நிலை, வழிகாட்ட முடியாத நிலை. இந்த யோகா செய்கின்ற பொழுது முடிவெடுக்கின்ற திறன் கிடைக்கும். நீதி நிலைநாட்டல் என்ற ஒரு வேட்கை உருவாகும். அல்லது வேறு மொழியில் சொன்னால் அறம் கொண்ட ஒரு வாழ்க்கை, அநீதி செய்யாத வாழ்க்கை. அறிவு கூர்மை, புத்தி, நுட்பம், அறிந்து கொள்கிற தன்மை, உள் உயிர்த்துணர்தல், இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். சாதாரண மக்களினால் புரியாத பல விஷயங்களை புரிந்து கொள்ளுகின்ற அறிவு கூர்மை கிடைக்கும். உயர் ஞாபக சக்தி, நம்முடைய மெமரி, ஞாபகப்படுத்த திறன், மறதிக்கப்பாலே எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்துகின்ற தன்மை, மக்களை ஈர்த்தல் அல்லது மக்களை வசியப்படுத்தல், எங்களுடைய சிந்தனைக்கேற்றது போல, எங்களுடைய இசைவுக்கேற்றது போல ஏனையவர்களை வசியப்படுத்துகின்ற தன்மை, செல்வாக்கு பெறல். எந்த இடங்களுக்கு சென்றாலும் நம்முடைய முகத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். நாங்கள் உதவி கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு உதவி செய்வார்கள், அப்படிப்பட்ட செல்வாக்கு. முயற்சியில் வெற்றி, எதிரியை வெல்லல், இவை எல்லாமே இந்த யோகத்தினால் கிடைக்கின்ற பலன்கள். வாசி யோகம் சார்ந்த புற யோகம் இருக்கின்றது. அது என்னென்று பார்த்தோமென்றால் பரியங்க யோகம். அது என்ன பரியங்க யோகம் என்றால், ஆணும் பெண்ணும் சேருதல் என்பது பரியங்க யோகம். சூரிய யோகம், சூரியனுடனும் சேர்ந்து சக்தியை பெறுகின்ற தன்மை சூரிய யோகம். சந்திர யோகம், எப்படி சூரியனோடு சேர்ந்து சக்தி பெறுகின்றோமோ அதே போல சந்திரனோடு சேர்ந்து சக்தி பெறல் சந்திர யோகம். மௌன யோகம், மௌன யோகத்தின் ஊடாக ஒரு மனிதன் இந்த பிரபஞ்ச வழியிலே இருக்கின்ற இறைவனோடு அவன் இணைகின்றான். மௌன யோகம் என்பது பல முனிவர்களினால் பின்பற்றப்பட்டு வந்த யோகம். மனிதன் மௌனமாக இருக்கின்ற பொழுது இறைவனோடு இலகுவாக அவன் பேசத் தொடங்குகின்றான், இணையத் தொடங்குகின்றான். இது மௌன யோகம். சாக்கிய யோகம், இந்த சாக்கிய யோகம் என்பது மூச்சு காற்றை வெளிவிடாமல் சுவாசத்தை தன்னுள்ளே நிறுத்தி சமாதி நிலை அடைதல். இதுவே உயிரின் சித்து. இது எல்லா யோகங்களுக்கும் கடைசியான யோகம் இந்த சாக்கிய யோகம். எனவேதான் இந்த காணொளியில், முதல் காணொளியில் விடப்பட்டிருந்த யோகா என்றனுடைய பகுதிகள் சுருக்கமாக இந்த யோகா என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் யோகா என்ற பகுதி பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட லிங்கில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே போல் இந்த யோகா என்ற பகுதியில் பல நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த யோகா நீங்கள் பின்பற்றுகிற பொழுது இந்த செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.